ஹாய். நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில ஒர்க் அவுட்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சில சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே செய்யக்கூடிய 5 சிம்பிள் பிரெயின் ஒர்க் அவுட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் அவுட்ஸ்க்கு வந்து அதிகமாக 10 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்காது. ஆனால் நம்ம டெய்லி காலையில் இந்த ஒர்க் அவுட்ஸை ஒரு 10 நிமிஷம் செலவழித்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் ஹெல்த் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் 5 சிம்பிளான எஃபெக்டிவான பிரெயின் ஸ்டிமுலேட்டிங் ஒர்க் அவுட்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் டீப் பிரீத்திங் அண்ட் விசுவலைசேஷன். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு சிம்பிளாக வந்து நம்ம டீப் பிரீத்திங் பண்ணணும். அதாவது 4 செகண்ட்ஸ் டீப் இன்ஹேல், 4 செகண்ட்ஸ் வந்து நம்ம பிரீத்தை ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி 6 செகண்ட்ஸ் வந்து எக்ஸேல் பண்ணணும் நம்மளுடைய மவுத் மூலியமாக. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மூளைக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அப்படி நிறைய ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால அன்னைக்கு ஒரு பாசிட்டிவான டோனை செட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து விசுவலைசேஷன் டெக்னிக்ஸே வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நம்ம கண்ணை மூடிட்டு இந்த பிரீத்திங் பண்ணும்போது ஏதாவது ஒரு சன்ரைஸ் நடக்கிற மாதிரி, அதாவது ஒரு பறவை பறக்கிற மாதிரி, அல்லது ஒரு கடல் அலைகளை பற்றி யோசிக்கிற மாதிரி, அல்லது தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகிற மாதிரி, இப்படி மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய, மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஏதாவது சில சிம்பிளான விஷயங்களை நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம பிரெயின் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மாறும். ஸோ அன்னைக்கு நாளோட டோனை வந்து ரொம்ப பாசிட்டிவாக செட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது 5, 4, 3, 2, 1 மைண்ட்ஃபுல்னஸ் ஒர்க் அவுட். அதாவது நம்மளுடைய 5 சென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 சென்சஸோடையும் இந்த 5 நம்பரையும் நம்ம கனெக்ட் பண்ணி மைண்ட்ஃபுல்னஸை வந்து இந்த ஒர்க் அவுட் மூலியமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 5 விஷயங்கள், நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு 4 விஷயங்கள், நம்ம கேட்கக்கூடிய ஒரு 3 விஷயங்கள், நம்ம நுகரக்கூடிய ஒரு 2 விஷயங்கள், ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் வந்து இந்த 5 சென்சஸை வந்து பாதிக்குமோ, அல்லது எதெல்லாம் வந்து இந்த 5 சென்சஸால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது மூலியமாக நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒர்க் அவுட் நம்மளை சுற்றி இருக்க பொருள்களோட நம்மளை ஒரு கனெக்ட் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும், ஃபிசிக்கலாக நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளுடைய என்வாயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீப்பாக வாட்ச் பண்ணுறதுக்கும் இந்த சிம்பிள் ஒர்க் அவுட் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் செலவழித்து காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நாள் பூரா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் வர்றதுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது மெமரைசேஷன் ஆர் மென்டல் மேக்ஸ். காலையில் எந்திரிச்சோடனே சிம்பிளாக ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்டோடைய ஒரு ஃபோன் நம்பரை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அல்லது அன்றைக்கி நீங்கள் என்ன சமையல் பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிற வந்து ஒரு லிஸ்ட்டை நீங்கள் மெமரி பண்ண ட்ரை பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒரு திருக்குறள் சிம்பிளாக வந்து அதை மெமரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி காலையிலே வந்து நம்ம பிரெயினுக்கு மெமரி பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கறது மூலிமா நம்மளுடைய பிரெயினோட மெமரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரொம்ப டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதோட சேர்ந்து நம்ம வந்து மென்டலி ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது கால்குலேட்டர், ஃபோன் இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஏதாவது ஒரு 4 நம்பர், அதாவது இப்போ உங்கள் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே இருக்குது அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே ஒரு 4ஆக டிவைட் பண்ணி அந்த காம்பினேஷனில் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும், அல்லது அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும், அல்லது சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃபார்முலா A+B² ஃபார்முலையே வந்து நீங்கள் வேறு நம்பர்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் சிம்பிளாக ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அதை வந்து சால்வ் பண்ணி பார்த்தா அது ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சிம்பிளாக ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அல்லது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை நீங்கள் வந்து ஒரு பென்சில் பேப்பரை வச்சு உங்கள் கையால் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். காலையிலே நம்ம இப்படி பண்ணுறது மூலிமா நம்மளுடைய மெமரியை ஷார்பன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 4வது ஒர்க் அவுட் ஃபிங்கர் ஜிம்னாஸ்டிக்ஸ். அதாவது நம்மளுடைய விரல்களே வந்து ஒன்னோட ஒன்று மாற்றி மாற்றி நம்ம டச் பண்ணுறது மூலிமா, உதாரணத்துக்கு நம்மளுடைய கட்டை விரலை வச்சு நம்மளுடைய ஒவ்வொரு விரலையும் வந்து ஒரு சீக்வன்ஸாக டச் பண்ணலாம். அதே சீக்வன்ஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இதே விரல்களை வந்து நம்மளுடைய 2 கைகள்லேயும் வந்து நம்ம மாற்றி மாற்றி வந்து இந்த மாதிரி டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டச் பண்ணி பார்த்து அப்படியே வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் டு ஐ கோஆர்டினேஷன் ப்ளஸ் நம்மளுடைய பிரெயின் வந்து நம்மளுடைய ஃபிங்கர்ஸை வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ணுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி
நம்ம ஏதாவது சிம்பிளான பசில்ஸே வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதாவது சுடோக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பசில் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணலாம். அல்லது இந்த ரூபிக்ஸ் கியூப் மாதிரி ஏதாவது ஒரு பசில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கைகள் மூலியமா அந்த பசிலை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சிம்பிளாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமா நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஹேண்ட் டு பிரெயின் கோஆர்டினேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 5வது ரொம்ப சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் என்னன்னா, ஏதாவது ஒன்றை வந்து ஃபிசிக்கலாக எடுத்து நம்ம படிக்கணும். அதாவது மொபைல் ஃபோனில் எதையாவது வந்து படிக்காமல் ஃபிசிக்கலாக அவங்க கையில் ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு புக்கோ ஒரு ஜேர்னலோ ஏதாவது ஒன்று உங்கள் கையில் எடுத்துகிட்டு குறைஞ்சது ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் வந்து அதை வந்து நம்ம ரீட் பண்ணுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். காலையிலே இப்படி நம்ம வாசிக்கிறது மூலியமாக நம்ம பிரெயினோட கிராஸ்பிங் பவர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம பிரெயினோட ஃபோக்கஸிங் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பிரெயினோட கோஆர்டினேஷன், நம்ம பிரெயின் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது, பிரெயினோட மெமரியை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாசித்ததில் உங்களுக்கு புரிஞ்சது என்ன, உங்களுக்கு பிடிச்சது என்ன, அல்லது இந்த டாப்பிக்கோட நான் உடன்படலை அப்படி எதா இருந்தாலும் அதை ஒரு 2 நிமிஷம் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் பிரெயினோட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வந்து நம்ம பல மடங்கு வந்து காலையிலே வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஆனால் நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மூலியமாக உங்களுடைய பிரெயின் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 சிம்பிளான பிரெயின் சம்மந்தமான ஒர்க் அவுட்ஸ் ஏர்லி மார்னிங்கில் நம்ம பண்ணக்கூடிய சிம்பிளான ஒர்க் அவுட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே டைம் ஆகாது. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆகிறது நீங்களே கண் கூட உணர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது மூலியமாக உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட பாசிட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.